வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான், கடக ராசியில சுக்கிரன் பகவான், சிம்ம ராசியில சூரியன் கேது, அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். அடுத்து ஒரே நாள்ல, அதாவது 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரனும் புதனுமே பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு உச்சம் பெற போகக்கூடிய ஒரு சுக்கிரனாக மாற்றம் பெற போகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். இதுதான் இந்த மாதங்களின், அதாவது செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதாவது ஒவ்வொரு சில ராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுல இருந்தே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கல, அடுத்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆனதுல இருந்து இன்னமும் எங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மகர ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் ராசி, அதாவது கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசி. அதனால இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நிறைய தர்ம காரியங்களை அதிகப்படியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிறைய ஏழை எளியோருக்கு உதவி செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கீழே இறங்கி போய் வேலை செய்யறது, அது எவ்வளவு பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த மகர ராசி என்பர்கள் அந்த இடத்துல ஒரு கூச்சம்ன்றதே இருக்காது இவங்களுக்கு. நம்ம இவ்வளோ ஸ்டேட்டஸா இருக்கிறோம், நம்ம போய் அங்க போய் வேலை செய்யக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த மகர ராசி என்பர்கள் அந்த மாதிரியாக நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். உழைக்கும் குணமுடையவர்கள், நல்லா உழைக்கணும், நல்லா உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த நேர்மையான ஒரு அதிகப்படியான ஒரு குணமுடையவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனின்றாலே பாத்தீங்கன்னா நீதிகாரகன். அதனால எப்போதுமே ஒரு நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த ராசியில குரு நீச்சம் அடைகிறார். குரு நீச்சம் அடைகிறாரு அப்படின்னாலே இந்த ராசி என்பர்கள் பெருமளவு வருமானத்தை நோக்கி பயணிக்காதவர்கள். உழைக்கணும், ஆனா வருமானம் வருதோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம் அப்படின்னு அந்த வருமானத்தை பெருமளவு சேர்த்து வைக்காதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். செவ்வாய் உச்சம் அடைகிறார். இந்த ராசியில, மகர ராசியில செவ்வாய் உச்சம் அடைகிறதுனால இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு போல்டான ஒரு டிசிஷன் அப்படின்றது அதிகமா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர்கள், இறுதி வரை போராடும் குணமுடையவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசியில 3 நட்சத்திரம், அதாவது உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அடுத்து அவிட்டம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறதுனால இந்த மகர ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய ஒரு சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சவால்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவர்களுக்கு நிறைய பாதகங்கள் நடக்கும். இவர்களை அறியாமலேயே இவர்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள். அதை புரிஞ்சுக்காமலேயே இவர்கள் அதை நோக்கி நிறைய ஒரு போராடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சனி பகவான் இன்னும் வக்கரத்தன்மையோடு தான் இருக்கிறார். அதனால ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு அவர்களினுடைய கோச்சார கிரகங்கள் நல்ல ஒரு நிலைமையில இருந்தா கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையுமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நிறைய கர்மாவை சுமந்து இந்த ஜென்மத்தை எடுத்தவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். அதாவது முன்னோர்களினுடைய சாபம்,
முன்னோர்களினுடைய பழி பாவங்கள் இது எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மத்துல நீங்க பிறவியே எடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 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 சாபத்தை அந்த தோஷத்தை எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு சில தேவையில்லாத இடையூறுகள்லாம் வரும். அது எல்லாத்தையுமே நீங்க கடந்துதான் சில விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சா கூட சில பேருக்கு ஜாதக ரீதியாக சில தேவையில்லாத ஒரு முரண்பாடான சில விஷயங்கள் நடக்கும். என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, கடன்ல போய் திடீர்னு மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா தொழில் செய்யலாம். ஏன்னா 7.5 சனி முடிஞ்ச உடனே நீங்க ஒரு தொழில் செய்யலாம்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த தொழில்ல நிறைய ஒரு விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மேடம், ஆன்லைன்ல போய் இவ்வளவு காசு நாங்க நஷ்டமாயிட்டோம். ஒரு லட்சக்கணக்கான ஒரு வருமானத்தை இழந்தவர்களும் நம்ம மகர ராசி என்பவர்கள் தான். ஏன்னா திடீர்னு இருந்த அப்புறம் இவர்களினுடைய மனநிலையே மாறி போச்சு. சனி என்னைக்கு வக்ரமானாரோ அந்த கோச்சார கிரகம் வக்ரமானா கூட இவர்களினுடைய தசாபுத்தி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த திடீர்னு நம்ம நிறைய சம்பாதிச்சிடணும், நிறைய ஒரு பெரிய ஆளா ஆகி காட்டணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய குணத்திற்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சில நேரத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். வேலையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வோ இல்ல வருமான உயர்வோ ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். குடும்பம் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ புதிதாக திருமண வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா 90ஸ்ல இருப்பாங்க, 1990ல பிறந்தவங்கள இன்னும் திருமணம் ஆகாமலே இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இப்ப திருமண வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மனநிலை மாற்றம் ரொம்ப அப்படியே எதிர்மறையா போயிட்டு இருக்கும். ஏன்னா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய ஆழ் மனதுல போயிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய மனநிலை மாற்றம்ன்றது ரொம்ப இதா போயிட்டு இருக்கும், எதிர்மறையா போயிட்டு இருக்கு. அதுக்கு சில யோகா சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நீங்க இந்த மாதத்துல செய்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்திரத்தன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சது, வெளிநாட்டு வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாப் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைச்ச கூட அதை நீங்க உங்களுடைய மனநிலையின் காரணமாக அதெல்லாம் தவற விட்டுட்டீங்க. இப்போ அதை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு மனநிலை தேவை. அதுக்கு நீங்க மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இந்த மாசம் முயற்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை ரீதியான நிறைய ஒரு இடையூறுகள்லாம் உங்களுக்கு குறையும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் இல்ல, தூங்குறதுக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அலக்கழிச்சல்கள், அதாவது அந்த பிரயாணங்கள்ன்றது அதிகமா இருக்கும். அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம்னா இந்த செப்டம்பர் மாதம். அப்பாடி இந்த ஒரு மாதமாவது நான் இங்க உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய லைஃப்ல நான் மேல சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே நடக்கல, எங்களுக்கு சனி பயிற்சி ஆயாச்சு, குரு பயிற்சி ஆயாச்சு, எங்களுக்கு நீங்க மாசம் மாசம் சொல்லக்கூடிய பலன்கள் இது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்துல சில தேவையில்லாத கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அதற்கு என்ன தெய்வத்தை நீங்க வழிபடணும் அப்படின்னு தெரியாம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடாதோ அந்த தெய்வத்தை
நோக்கியே நீங்க பயணிச்சிட்டு இருப்பீங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சில விஷயங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள், வேலை ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் குறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.